ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத மத்திய அரசு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியாவில் வந்து தினமும் டிஜிட்டல் முறையில் சாமானியர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் வந்து பணத்தை பெறவும் அனுப்பவும் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இது வந்து வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருக்கும் வந்து சாதகமானதாகவும் இருக்குது. இது வந்து சாதாரணமாக நகரம் முதல் கிராமம் வரை அனைத்து இடங்கள்லேயும் வந்து யூபிஐ வந்து செயல்பாட்டில் இருக்குது. ரொக்கத்தின் பயன்பாடை வந்து வெகுவாக வந்து இதனால் வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, பீம் ஆப் என பல்வேறு செயலிகளின் மூலம் இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனை வந்து மேற்கொண்டு வராங்க. நாளுக்கு நாள் இதன் பயனர்கள் வந்து மற்றும் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையும் வந்து கூடிக்கிட்டே வந்து போகுது. கடந்த 2019-2020 நிதியாண்டில் 21 லட்சம் கோடி இருந்த யூபிஐ பரிவர்த்தனை மதிப்பு வந்து இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் 260 லட்சம் கோடியாக வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து யூபிஐயுடைய வளர்ச்சியை வந்து காட்டுது. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வந்து அதீதமான ஒரு வளர்ச்சியை வந்து தினந்தோறும் வந்து கண்டுட்டு வருது. இந்த நிலையில் 2000க்கு மேலான ஒவ்வொரு யூபிஐ பரிவர்த்தனைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வசூலிக்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து 18% என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக வந்து ஒரு பல்வேறு தகவல் வந்து பகிர்றாங்க. பெரும்பாலான டிஜிட்டல் சேவைகளுக்கும் 18% ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படுது. இது நடைமுறைக்கு வந்தால் யூபிஐ பரிவர்த்தனையில் பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் தற்போது ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 ரூபாய்க்கு மேலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்க அரசாங்கம் வந்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுவது முற்றிலும் வந்து தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் எந்த அடிப்படையும் இல்லாதது இந்த தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து இந்த மாதிரியான எந்த திட்டமும் வந்து அரசாங்கத்தினுடைய வசம் கிடையாது, அந்த மாதிரி யோசனையும் அரசாங்கத்திட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த யூபிஐயில் 2000 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் பரிவர்த்தனை செஞ்சிங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும்ங்கிற தகவல் வந்து பொய்யானதாக வந்து மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நன்றி.